ஆடிஷன்ஸ் தான் ப்ராப்பரா வந்து ஆடிஷன் போயிட்டு தான் செலக்ட் ஆனாங்க. இன்னாரோட பையன் இன்னாரோட பொண்ணு அப்படின்னு இதாகல. ஏன்னா அவங்க ஆடிஷன் போய் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் லோகேஷுக்கே வந்து இவளோட பொண்ணுதான் அதுங்கிறதே தெரியுது. டாடா சக்சஸ்க்கு அப்புறம் தான் லியோவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்தது வெளியில, என் பொண்ணு நடிக்கிறாங்கிறது. விமர்சனம் பண்ற அளவு நம்மலாம் வந்து ஒரு என்ன சொல்றது பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, வி ஹேவ் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னால நம்ம ஒரு படம் பார்க்குறோம், இது ரிவ்யூஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணதால நான் சொல்றேன், இப்போ ஒரு மூவியும் வந்து ஒருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியா வந்து நல்லா படம் நல்லாவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது பின்னாடி என்னென்ன விஷயங்கள், ஏன்னா இப்போ நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அந்த படம் வந்து ஸ்டோரியா நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டோரி வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் டைரக்டர் என்கிட்ட சொன்ன அளவு இல்லை. மலையாள மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே அவங்க வேர்ல்ட் கிளாஸ் மூவிலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன கான்செப்டை வச்சு ஒரு அழகான ஒரு படம் பட்ஜெட்ல எடுப்பாங்க, அதுதான் மெயின் மேட்டர். ஸோ ஒரு விஷயத்துக்கும் ஒரு அழகு இருக்கு. ஸோ தமிழ் சினிமான்னு வரும்போது உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க நான் இன்ஃபேக்ட் நான் இப்போ லண்டன்ல போய் நடிச்சேன்ல, அங்க வந்து they were a big fan of Indian actors. they first எல்லாருக்குமே ஷாருக் கான், நெக்ஸ்ட் சூர்யா. அவங்க வந்து விராட் கோலி வந்து ஒரு ஆக்டர் நினைச்சிட்டு இருந்தாங்க நடுவுல. ஆமா, அந்த மாதிரிலாம் விராட் கோலி இஸ் கிரிக்கெட்டர் அண்ட் ஆக்டரா அப்படின்னாங்க. ஆக்டர்லாம் இல்லடா, வெறும் கிரிக்கெட்டர் தான்டானா, இல்ல ஆட்ல எல்லாம் பார்த்து ஏதோ சொல்லி. அந்த மாதிரி ஒருத்தர் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த லியோ ஆக்சுவலி அப்டேட்டை பத்தி கேட்டாலே எல்லா இடத்துலயும் ஓடுறாங்க, எல்லாருமே தெரிஞ்சு அது உங்களையும் கேட்டிருப்பாங்க. இல்ல விஷயம் என்னன்னா, எப்படி சார் அமைஞ்சிச்சு ஆக்சுவலி டாடா சக்சஸ் இருக்கும் போதே தெரிய வந்துச்சா லியோ? இல்ல டாடா சக்சஸ்க்கு அப்புறம் தான் லியோவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்தது வெளியில, என் பொண்ணு நடிக்கிறாங்கிறது. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஆடிஷன்ஸ் தான் ப்ராப்பரா வந்து ஆடிஷன் போயிட்டு தான் செலக்ட் ஆனாங்க. இன்னாரோட பையன் இன்னாரோட பொண்ணு அப்படின்னு இதாகல. ஏன்னா அவங்க ஆடிஷன் போய் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் லோகேஷுக்கே வந்து இவளோட பொண்ணுதான் அதுங்கிறதே தெரியுது. ஸோ அவங்க ப்ராப்பரா ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி தான் போனாங்க. போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆடிஷன் கால் வரும், ஏதாவது ஒரு வீட்லயே ஒரு ஆடிஷன் பண்ணி அனுப்புவேன். நிறைய சப்போர்ட்டிங் ரோல் பண்றீங்க. ஒரு படத்துக்கு சப்போர்ட்டிங் ரோல் வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றிக்கு வந்து ஒரு துணையா இருக்கும் நீங்க உங்க சைட்ல இருந்து பாக்குறீங்க ஒரு டைரக்டரா பார்த்தாங்க அப்படின்னா? சப்போர்ட்டிங் ரோல் வந்து அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு வண்டி ஓடுறதுக்கு வந்து இன்ஜின் எவ்வளவு முக்கியமோ, சப்போர்ட்டிங் ரோல் வந்து பெட்ரோல் மாதிரி. இன்ஜின் தான் மெயின், இன்ஜின் இருந்துச்சு தான் நீங்க வண்டி ஓட்ட முடியும். ஆனா பெட்ரோல்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா வண்டி வந்து பாதியிலே நின்றும். ஸோ என்னதான் வந்து ஒரு ஹீரோயின் வந்து படத்தை தூக்கிட்டு அப்படி போனாலும் அவங்க ஒரு ஸ்டேஜில் அப்படி உள்ள வந்து தாங்கி பிடிக்கிறது தான் சப்போர்ட்டிங் ரோல். அதனால தான் அதுக்கு பேரே சப்போர்ட்டிங் ரோல். ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்க. எதுக்குன்னா நீங்க அவரோட படங்கள் நிறைய எடுத்து போறீங்க. மைக்கேல் மதன காமராஜனா இருக்கட்டும், அவ்வை சண்முகியா இருக்கட்டும், சில கேரக்டர்ஸை வந்து கூடவே வச்சிருப்பாங்க சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தே வில் ஆட் அ காம்ப்ளிமெண்ட் டு த லீட் ரோல்ஸ். லீட் ரோலுக்கு ஒரு இவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட்டிங் ரோல் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா. ஸோ நீங்க மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிச்சிருக்கீங்க, மார்க்லாம் நிறைய வாங்கினீங்களா? படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா இப்போ ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஒரு கனவு, ஒரு ஆக்டரா வந்து வலம் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்க பார்வையில தமிழ் சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கா? கண்டிப்பா ப்ரோ. அதாவது விமர்சனம் பண்ற அளவு நம்மலாம் வந்து ஒரு என்ன சொல்றது பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, வி ஹேவ் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னால நம்ம ஒரு படம் பார்க்குறோம், இது ரிவ்யூஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணதால நான் சொல்றேன், இப்போ ஒரு மூவியும் வந்து ஒருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியா வந்து நல்லா படம் நல்லாவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது பின்னாடி என்னென்ன விஷயங்கள், ஏன்னா இப்போ நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அந்த படம் வந்து ஸ்டோரியா நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டோரி வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் டைரக்டர் என்கிட்ட சொன்ன அளவு இல்லை. ஏன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காம போயிடும். கேட்ட ஹீரோ கிடைச்சிருக்காது, கிடைச்ச ஹீரோ வச்சு அவங்க பண்ணணும். இந்த சாங் வந்து இப்படி வேணும்னா இல்லை, எனக்கு வந்து இதுவாக தான் வேணும், ஒரு மசாலா சாங் மாதிரி தான் வேணும், இல்லை ஒரு மாதிரி ஒரு ரொம்ப
என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இது பண்ணும்போது ப்ரொடியூசர் வந்து இல்ல எனக்கு கமர்ஷியலா ஒரு ஐட்டம் சாங் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஸோ நீங்க ஸ்கிரீன்ல நான் கதை கேட்கும் போதும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குமா, அது எதனாலன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆடியன்ஸ் வந்து வெறும் ஸ்கிரீனை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸ்கிரீனை பார்த்துட்டு ஆனால் நல்லா இல்லை அப்படிம்பாங்க. அவ்வளோதான், அந்த டைரக்டரோட லைஃபே போயிடும். ஸோ அதுதான் சொல்றேனே, தமிழ் சினிமா வந்து தமிழ் சினிமானா இல்லை, எல்லா மூவிஸும் நான் சொல்றேன். இப்போ கன்னடா மூவிஸும் நம்ம கலாய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ அவங்க வேற லெவல்ல இருக்காங்க. இப்போ கேஜிஎஃபா இருக்கட்டும், இப்போ காந்தாராவா இருக்கட்டும், வேற லெவல் எடுத்து நம்ம சினிமா வந்து உலக அளவுல கொண்டு போயிட்டு இருக்காங்க. தெலுங்கு மூவி பாருங்க, RRR வந்து ஆஸ்கார்ல வின் பண்ணிருச்சு. ஸோ எந்த ஒரு மூவியை வந்து ஒரு காலத்துல நம்ம கலாய்ச்சிட்டு இருந்தாங்க வந்து நம்ம வந்து இப்போ தூக்கி தூக்கி பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் மலையாள மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து அவங்க வேர்ல்ட் கிளாஸ் மூவிலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு ஒரு அழகான ஒரு படம் பட்ஜெட்ல எடுப்பாங்க, அதுதான் மெயின் மேட்டர். ஸோ ஒரு விஷயத்துக்கும் ஒரு அழகு இருக்கு. ஸோ தமிழ் சினிமான்னு வரும்போது உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க இன்ஃபேக்ட் நான் இப்போ லண்டன்ல போய் நடிச்சேன்ல, அங்க வந்து they were a big fan of Indian actors. they first எல்லாருக்குமே ஷாருக் கான், நெக்ஸ்ட் சூர்யா, அதுக்கப்புறம் அவங்க வந்து விராட் கோலி வந்து ஒரு ஆக்டர் நினைச்சிட்டு இருந்தாங்க நடுவுல. ஆமா, அந்த மாதிரிலாம் விராட் கோலி இஸ் கிரிக்கெட்டர் அண்ட் ஆக்டரா அப்படின்னாங்க. ஆக்டர்லாம் இல்லடா, வெறும் கிரிக்கெட்டர் தான்டானா, இல்ல ஆட்ல எல்லாம் பார்த்து ஏதோ சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், நான் அவனோட ஃபேனு இவனோட ஃபேனு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும் போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லும் போதே ஷாருக் கான்ஸ் கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஒரு இந்தியன் சினிமா வந்து வேர்ல்டு வைட் எப்படி ரீச் ஆகுது, பிளஸ் தமிழ் சினிமாலாம் அவங்களுக்கு பேர் தெரியல, பட் கதையா சொல்றாங்க. இந்த ஒரு ஐ வாட்ச்ட் ஒன் மூவி, தட் மூவி ஹேட் ஒன் கை ஹேவிங் he will be very wild like an animal அப்படின்னா பார்த்தா ஆளவந்தான சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா ஆச்சரியம்னா, அவங்களுக்கு கதை பேர் தெரியல, ஒண்ணுமே தெரியல, ஸ்டோரி டைலாக்ஸ் எல்லாம் தெரியல, ஆனா கதையா அவங்களுக்கு புரிஞ்சு அதை ரிலேட் பண்றாங்க. ஸோ நான் பார்த்தேன், நான் அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணேன். பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து டெல்லியில வந்து இது பண்ணேன், இந்த அது என்ன சொல்றது, இமிகிரேஷன். அந்த இமிகிரேஷன் ஆபீசர் வந்து நான் ஒரு ஆக்டர், தமிழ் ஆக்டர்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு வார்த்தை அவனுக்கு தமிழ்ல தெரியாது. ஆனா நான் தமிழ் ஆக்டர்னு சொன்ன உடனே விச் மூவி, நீ என்னென்ன படம் நடிச்சிருக்க, படம் பேர் சொல்லுங்கிறான். சொன்னா அவனுக்கு புரிஞ்சிருமா? நான் சொல்றேன், நான் வந்து காதலில் சொதப்பது அப்படி நடிச்சேன், கியா அப்படிங்கிறான். தெரியல, ஏதோ நடிக்கிறேன்னா விட்டுட்டு, ஆனா அவனுக்கு ஒரு ஆர்வம் என்னைய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அந்த மாதிரி தருணத்துலலாம் நான் ஒரு தமிழ்ல சினிமால ஒர்க் பண்றேன்ட்டு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும்.